गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। वृषभध्वजाय विद्महे कृणीहस्ताय धीमहि तन्नो गुरु प्रचोदयात्। काञ्चीवासाय विद्महे शान्तरूपाय धीमहि तन्नो चन्द्रशेखरेन्द्र प्रचोदयात्। हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर। ஆன்மீக அன்பர்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு வியாழக்கிழமை. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்முடைய பிரத்யக்ஷ தெய்வம் பூஜ்ய ஸ்ரீ காஞ்சி மகா சுவாமிகள் இன்று வரைக்கும் நடத்திட்டு வர அற்புதங்களை நிகழ்வுகளை ஒரு சிறு கதை வடிவில் பார்த்துட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டோம்னா, இன்னைக்கு சிரவணம் பெருமாள் கோயிலில் ரொம்ப பிரசித்தியாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இது கார்த்திகை மாதம் சுக்ல சதுர்த்தி. இன்னைக்கு பல பிள்ளையார் கோயில்லையும் சோமவார சிவாலயங்கள் நடக்கிற மாதிரி சங்காபிஷேகம் நடத்துகிற வழக்கம் உண்டு. அதனால் இந்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த நன்னாளில் நம்முடைய தெய்வம் நிகழ்த்திய மற்றொரு அற்புதத்தை பார்க்கலாமா? இது 1988, 89 நடந்ததுன்னு நினைக்கிறேன். அப்போ நம்முடைய பாரதத்தின் ஜனாதிபதி ஆர் வெங்கட்ராமன், தமிழ்நாட்டை சேர்ந்தவர், நல்ல அறிவாளி, நல்ல படிப்பாளி அவர் இருந்தார். அவருக்கு காஞ்சி பிரியா மேலே ஒரு அலாதி பிரியம், பக்தி உண்டு. எப்போ சென்னை வந்தாலும் காஞ்சிபுரம் போய் பெரியவாளை தரிசிக்காமல் இருக்க மாட்டார். யாரே? நம்ம வெங்கட்ராமன், பழைய ஜனாதிபதி. அப்போ 88, 89 ஆதிசங்கரரை பற்றி ஒரு உரை தயாரித்து பேசினார். யாரே? வெங்கட்ராமன் பேசினார். ஆதிசங்கர ஜெயந்திக்காக பேசினார். அப்பெல்லாம் ரொம்ப பெரிய இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கெல்லாம் கிடையாது. பேசின அந்த ஒரு சிறு ஒளி நாடான்னு சொல்லுவாங்க, கேசட். இப்போ இருக்கிற நிறையா பேர் குழந்தைகளுக்கெல்லாம் தெரியாது. ஒளி நாடாக பார்த்துருக்கலாம், பழைய படங்கள் பார்த்தா அது பார்க்கலாம். ஒளி நாடா இந்த டிடிகே, சோனிகினி 60, 90 அப்படின்னு 90 நிமிஷம், 30 நிமிஷம், 60 நிமிஷம்லாம் கேசட் வரும். அந்த மாதிரி கேசட்டு ஒன்று பதிவு பண்ணி நம்ம மகாபரிவாள்கிட்ட அனுப்புகிறார். யார்? ஜனாதிபதி மாளிகையிலேருந்து வர்றது. இந்த மாதிரி பெரியவாள்கிட்ட அந்த கேசட்டை போட்டு பார்க்க சொல்கிறார். இந்த மாதிரி நம்ம வெங்கட்ராமன் ஜனாதிபதி இந்த மாதிரி உரை நிகழ்த்துறார் அப்படின்னு சொல்லி பெரியவாள் அதை போட்டு கேட்குறார். போட்டு கேட்டுட்டு தன்னுடைய ஸ்ரீமடத்தோட மேனேஜர் அவரை கூப்பிட்றார். ராமுடுன்னு நினைக்கிறேன். அவரை கூப்பிட்டு இதை இந்த கேசட்டை விட நிறையா கையெழுந்த பிரதியாக எடுத்து, அச்சு பிரதியாக எடுத்து நிறையா பேருக்கு விநியோகிச்சா பலன்கள் ரெட்டிப்பாக இருக்கும், நிறையா பேருக்கு கொடுக்கலாமே அப்படிங்கிறார். உடனே மேனேஜர் பெரியவாள்கிட்ட சொல்கிறார், பெரியவா அது பண்ணணும் அப்படின்னா நம்ம தட்டெடுத்து சுருக்கெழுத்து தெரிஞ்சவா யாராவது நம்ம மடத்தில் இருந்தால் செய்யலாம் பெரியவாங்க. அவ்வளோதானே, ஒரு அரை மணிக்கூரை வெயிட் பண்ணு, நான் சொல்கிறேன், கூப்பிட்றேன் உன்னை திருப்பி அப்படின்னு சொல்லிட்டான் பெரியவா. அந்த ஸ்ரீமடத்து அந்த மேனேஜர் போயிட்டார். போயிட்டு மற்ற காரியகர்த்தாரோட பேசின்னு இருக்கார். இந்த மாதிரி பெரியவா சொல்லியிருக்கா, என்ன பண்ண போகிறோன்னு தெரியல, செஞ்சுதானே ஆகணும், நம்ம பெரியவா தெய்வம் இல்லையா, அவர் சொன்னதை நம்ம செய்யணும் அப்படின்னு பேசின்னு இருக்கு. இந்த நிகழ்ச்சியிலேருந்து ஒரு 20, 22 நிமிஷம்தான் ஆயிருக்கும். மடத்தோட வாசலில் ஒரு பெரிய கார் நிற்கணும். அதுலேருந்து 2 தம்பதிகள் இறங்குறாங்க. 2 பேருக்குமே ஒரு 55 to 58 வயசு இருக்கும். அந்த ஜோடி 2 ஜோடி இறங்குறாங்க பெரிய கார்லேருந்து. நேரம் கையில் தட்டுக்குடியில் பெரியவாளை பார்க்குறோம். எப்போதுமே பெரியவாளுக்கு சமர்ப்பிக்கிறத புஷ்பம், பழ வகைகள் அவளால் என்ன முடிகிறதோ கொண்டு கொடுத்து அதை வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிற வழக்கம் உண்டு. அந்த மாதிரி அவளும் பெரிய மூங்கில் தட்டு, பூ, பழம் எல்லா இடத்துல வரிசையில் நிற்கிறான். பெரியவா ஏகாந்தமாக தரிசனம் கொடுத்துன்னு இருக்கா. எல்லாரும் ஆசீர்வாதம் போயிட்டு இருக்கு. அப்போ தன் பக்கத்தில் இருந்த ஒரு அடுக்க தொண்டர் சீனு அவரை கூப்பிட்றார். சீனு இங்கே வா, நம்ம மேனேஜரை கூட்டின்னு வாங்குறார்.
மேனேஜர் உடனே ஓடி வர்றார் பெரியவாட்ட. சொல்லுங்க பெரியவா, நான் சொன்னேனே இப்போ இந்த கூட்டத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க, நீ வந்து ஜஸ்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணு, யாராவது சுருக்கெடுத்து தட்டச்சு தெரிஞ்சவா இருந்தால்னா வர சொல்லு, என்னை வந்து பார்க்க சொல்லு அப்படிங்கிற. அவர் சொன்னது சிறை மேற்கொண்டு போய் நம்ம மேனேஜர் அங்கே கூட்டத்தில் சொல்கிறார், யார் இருக்கா. உடனே இந்த கடைசியாக வந்து நின்னா இல்லையா அந்த கார்லேருந்து தெரியுங்கனால 2 தம்பதியாவா 4 பேர் எங்களுக்கு தெரியும் மாமா அப்படின்னு. வாங்க பெரியவா அவங்கள கூப்பிடுறா. இவாளுக்கு ஒரே ஆச்சரியம். அவ்வளோ கூட்டத்தில் அவள் உடனடியான தரிசனம் கிடைக்க போகிறது பெரியவாளுக்குன்னு ஒரு ஆச்சரியம். பெரியவாள்கிட்ட போகிறா, நமஸ்காரம் பண்ணுறா. இந்த தாங்கள் எடுத்துன்னு வந்து இந்த பூ பழத்தட்டை வச்சு ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. அப்போ பெரியவா அந்த ஜென்ஸ் 2 பேர் கேட்குறாங்க, நீங்கள் பெரிய கம்பெனியில் உத்தியோகத்தில் இருக்கிறதா தெரியறது பார்த்தா எதில் இருக்கு? இந்த மாதிரி பெரியவா ONGCயில் வேலை பார்க்குறோம், 2 பேருமே ஸ்டெனோகிராஃபர் தான். அப்படியா இருந்தா சொல்லுங்க, எங்கள் பொண்ணுக்கு இவா பையனை கொடுக்கறதா இருக்கும், அந்த பத்திரிகை உங்கள்கிட்ட வச்சு ஆசீர்வாதம் வாங்குறதா வந்திருக்கும், அதான் பெரியவான்னு. அதனால் என்ன பேஷா பண்ணிவிடலாம், ஆசீர்வாதம்லாம் பண்ணலாம், அதுக்கு முன்னால் எனக்கு ஒரு உபகாரம் செய்யணுமே நீங்கிற. சொல்லுங்க பெரியவா. பெரியவா சொன்னால் நாங்கள் எப்படி தட்டுறது, நீங்கள் தான் எங்கள் தெய்வம், பிரத்யக்ஷ தெய்வங்கிறவா. 2 பேருமே ஒரே குரல். உடனே அவர்கிட்ட அந்த கேசட்டை மேனேஜர்கிட்ட கொடுக்க சொல்லி அதை வந்து சுருக்கெழுத்தில் எழுதி அதை தட்டச்சு பண்ணி கொண்டு வரதா சொல்லியிருக்கான் பெரியவா. அதுக்கு ஏற்றாப்புல பெரியவா தரிசனம் கொடுக்க ஏற்றாப்புலே அந்த ரூமில் உட்காந்து அவள் அதற்கான வேலைகளை தொடங்க ஆரம்பிச்சுட்டாங்க. தொடங்கும்போது மணி 10:30 11 மணி இருக்கு. அந்த அவளோட வந்து அந்த 2 பெண்களும் அங்கேயே உட்கார சொல்லிட்டான் பெரியவா. தான் காலடியில் அங்கேயே உட்காந்துருக்கா 2 பேர். ஆச்சு மணி 11 ஆச்சு, 12 ஆச்சு, 1 ஆச்சு, 2 ஆச்சு, 3 ஆயிடுது. 3 மணி சுமாருக்கு அவள் 2 பேரும் அந்த சுருக்கெழுத்தில் எழுதி அதை தட்டச்சா பண்ணி பெரியவாள்கிட்ட கொண்டு வந்து காமிக்கிறார். பெரியவா அதை படித்து பார்க்குறார். படித்து பார்த்து ஒரு 7 கரெக்ஷன் சொல்கிறார். இந்த கரெக்ஷனையும் பண்ணி கொண்டு வாங்குவோம். கரெக்ஷன் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தா, சரி நான் பார்க்குறேன், இன்னொருத்தர பார்க்குறேன், நீங்கள் போய் முதல்ல சாப்பிடுங்க அப்படிங்கிற இந்த 2 பெண்களையும் கூப்பிட்டு சாப்பிட சொல்கிறான். அவளுக்கு ஒரே ஆச்சரியம். பெரியவாள்கிட்ட பிரசாதம் வாங்கி ஆசீர்வாதம் வந்தவாளுக்கு சாப்பிட சொல்கிற அளவு வந்து பெரியவா அவ்வளோ நெருங்கிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரே சந்தோஷம், ஆச்சரியம். அவள் சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் பெரியவா அந்த படித்து பார்த்து அந்த நகலை ஓகே பண்ணிட்டார். ஓகே பண்ணிட்டு தன்னுடைய கையால் அந்த வச்சிருக்கா இல்லையா பழக்கூடையில் அந்த பத்திரிக்கையை தான் கையால் எடுத்துட்டு அதில் 2 அட்சதையை போட்டு 2 கல்கண்டை போட்டு அந்த 2 பேர் கையிலையும் கொடுக்குறாங்க. 2 பேரும் சேர்ந்து வாங்கிக்கோங்க. உங்கள் பொண்ணோட உங்கள் பையன் உங்கள் 2 பேரோட கல்யாணம் மிகச்சிறப்பாக சீரும் சிறப்பாக நடக்கும், விவாகம் நன்னா இருக்கும், நன்னா இருப்பா, கவலைப்படாதீங்க. எனக்கு ஒரு இன்னொரு உபகாரம் செய்யணுமே சத்யநாராயணன் நீங்கள் அப்படிங்கிற ஒரு மாமாட்டேன். அந்த 2 பேரில் ஒருத்தர் சொல்லுங்க, இதில் வந்து ஒரு 1000 2000 பிரதி நீங்கள் மெட்ராஸ் போனோன்னு எடுத்து நிறையா பேருக்கு விநியோகம் பண்ணால் நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா எங்கள்கிட்ட இங்கே அனுப்பிச்சா கூட நாங்கள் விநியோகம் பண்ணுறோம், என்ன செலவாகுமோ படத்தில் கொடுத்துட்றோம். ஐயோ பெரிய அபச்சாரம் அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க, நீங்கள் படம்லாம் கொடுக்க வேண்டாம், கண்டிப்பாக நாங்கள் 2 பேரும் சேர்ந்தே அதை பிரிண்ட் எடுத்து உங்களுக்கு தரோம்னு சொல்லி ஒரு 5000 காப்பி, ஒரு 8 பக்கம் சின்ன நம்ம குமுதம் கல்கண்டு வர மாதிரி ஒரு 8 பக்கத்தில் இருக்கும். அதை ஒரு 5000 காப்பி எடுத்து ஸ்ரீமடத்துக்கு அனுப்புகிறார். என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்களேன். இந்த மாதிரி சுருக்கெழுத்து தட்டெழுத்து தெரிஞ்சவா யாருமே இல்லை அப்படின்னு மேனேஜர் சொன்னப்போ 1/2 மணி காத்துரு உனக்கு நான் பதில் சொல்கிறேன்னு சொல்லி அனுப்பிச்சது. அவர் சொன்ன 1/2 மணி கூட முடியல, 20-25 நிமிஷத்துக்குள்ள ஒரு கார் வந்து நின்று அதுலேருந்து தட்டெழுத்து சுருக்கெழுத்து தெரிஞ்ச 2 பேர் வந்து இறங்கினது. அவள்கிட்ட ஒரு பெரியவா சொல்லி அதை சுருக்கெழுத்து தட்டச்சாக்கி அதனை நகல் எடுத்து தானே படித்து பார்த்து கரெக்ஷன்லாம் சொல்லி அவள்கிட்டையே ஒரு 5000 பிரதி எடுக்க சொல்லி எல்லாருக்கும் கொடுக்க சொல்லி அதன் மூலமாக நாட்டு மக்களுக்கு நன்மை ஆன்மீக சிந்தனையை உண்டு பண்ணணும்னு தோணியிருக்கு பாருங்க. சாட்சாத் அந்த பெரியவா தெய்வம் தான். ஏன்னா அவருக்கு எப்படி தெரியும் 1/2 மணிக்கு அப்புறம் ஒருத்தர் வர போகிறான்னு இல்லையா? பெரிய விஷயம் அதெல்லாம். அதனால தான் சொல்கிறேன், பெரியவாதான் பரமேஸ்வரன் தான் பெரியவா. இதில் எந்த ஒரு ஐயப்பாடும் யாருக்குமே நம்மளை பெரியவாட்ட ஒப்படைச்சிடணும், அவர் பார்த்துப்பார். புரியுறதா? இது 88 இப்போ ஜனாதிபதியாக இருக்கும்போது வெங்கட்ராமன் நடந்த அவருடைய ஒரு பேட்டியிலேயே கூட முன்னால் சொல்லியிருக்காரு. இப்போ சமீபத்தில் யாரோ எங்கேயோ நான் படித்தேன்,
இன்னைக்கு உங்களோட பகிர்ந்துக்கணும்னு தோணித்த அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. புரியுறதா? மற்றொரு சிறப்பான நிகழ்வு அற்புதத்தை அடுத்த வியாழக்கிழமை பார்க்கலாம். ஹரஹர சங்கர், ஜெய ஜெய சங்கர். ஹரஹர சங்கர், ஜெய ஜெய சங்கர். எல்லாருக்கும்